அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைய வீடியோவில் சூரத்துல் ஃபலக், அதாவது குல் அஊது பி ரப்பில் ஃபலக், அந்த சூறாவை எப்படி தெளிவாக உச்சரிக்கணும், அந்த சூறாவில் இதுவரை நம்ம தொடர்ந்து காமனாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக இன்றைக்கி இன்ஷால்லா இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சூறாவை எப்படி தஜ்வீதான முறையிலையும் அதே போன்று அர்த்தம் தவறு இல்லாமல் எப்படி ஓதணுன்றதை இன்ஷால்லா நம்ம கற்றுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலுடைய நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குரான் லேர்னிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 60 டேஸ் சீரீஸ் விட்டுருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் அதில் நிறையா மக்கள் குரானை இலகுவான முறையில் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல நம்மள நிறைய பேருக்கு பிஸ்மில்லாவே சரியாக சொல்ல தெரியல. எல்லோரும் நம்ம பிஸ்மில்லா எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னுவோம். சில பேர் எப்படியோ சொல்கிறோம். ஆனால் மூமின்களே, பிஸ்மில்லா எப்படி சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அளவுக்கு முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் எழுத்துல பிழை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஹா வருதுன்னா இப்போ ஹா சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ஒரு ஹா இருக்குது, அப்போ ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோன்னா பிஸ்மில்லாஹிர், இப்போ இர் என்று சொல்கிறதுக்கு தவறான உச்சரிப்பாக இருக்குது. ஹிர் என்று சொல்லணும். சரி, வாங்க இன்றைக்கான சூறாவை நம்ம பார்ப்போம். தொழுகையில் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகங்களில் பெரும்பாலானவர்கள், ஏன் 80% ஆஃப் த இஸ்லாமிக் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த 4 சூறா விட்டால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. 4 குல் சூறா, குல்லு அல்லாஹு அஹது, குல்லோதி ரப்பின்னாஸ், ஃபலக்கு, குல்யாயுல் காஃபிரோன். அப்போது இந்த 4 சூறாவிலேயே 4000 தப்புகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் திருத்த போகிறோம். ஸோ பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிக்கலாம் வாங்க. குல் அஊது பி எப்படி சொல்லணும்? குல் காஃப் குல் அப்படி சொல்லணும். தமிழில் படித்தவங்க குல் அப்படின்வாங்க. குல் கா தமிழ் அப்படிதானே இருக்கும். அப்போ குல் இல்லை குல் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நல்லா அடி தொண்டையிலிருந்து உச்சரித்து குல் என்று சொல்லணும். அப்போது குல் அஊது பி, குல் அஊது பி ரப்பில் ஃபலக். நம்ம இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கிறோம். உங்களுக்கு இதிலே தெளிவாக புரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு நீங்கள் குரான்லேயோ அல்லது 30 ஜுஸ் இருக்கக்கூடிய 50 ஜுஸ் இருக்கக்கூடிய அந்த அல்ஹம்து கிதாபில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரி வாங்க. குல் அஊது பி ரப்பில் ஃபலக், ரப்பில் ஃபலக், ஃபலகு ஃபலக்கு அப்படி சொல்லக்கூடாது, ஃபலக். குல் அஊது பி ரப்பில் ஃபலக். வாங்க ரெண்டாவது ஆயத்து. மின் ஷர்ரி, மின் ஷர்ரி மா, மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக். இப்போ ஹலக்கு ஹா சொல்லணும். நம்ம தமிழில் படிச்சுட்டு என்ன சொல்லுவோம்? கலக்குன்னுவோம். என்னத்தை கலக்கிறது? ஹா. இங்கே அரபியில் என்ன இருக்குது? ஹா இருக்குது. அப்போ ஹா சொல்லணும். மூமின்களே, ஹாவுடைய உச்சரிப்பை கற்றுக்கோங்க. தமிழில் காஃபாக இருக்கட்டும், காஃபாக இருக்கட்டும், ஹாவாக இருக்கட்டும், இந்த 3 அரபி எழுத்துக்குமே தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, கேவோ அல்லது தமிழில் காவையோ போட்டு நம்மளை சொதப்பிடுவாங்க. நம்ம அதில் படித்து கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் குரான் ஓத தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அர்த்தங்கள் மாறிடும். ஏன்? ஹலக்கு இந்த இடத்துல அல்லாஹ் படைத்த ஒன்றுன்னு வருது. இங்கே நம்ம மாற்றி கலக்கு அல்லது கலக்கு அப்படின்னு சொன்னால் அர்த்தங்கள் மாறி போயிடுது. அதனால் சூறாக்களில் பெரிய பெரிய தவறுகள் ஏற்படுது. இதன் காரணமாக தொழுகை முறியது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன நம்ம காமனாக மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை தெளிவுபடுத்திக்கோங்க. இரண்டாவது ஆயத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் ஹலக்க நம்ம எல்லாரும் கலக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம திருத்திக்கணும். சொல்லுங்கள் ஒரு வாட்டி. மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்து மூன்றாவது ஆயத்து. வமின் ஷர்ரி, வமின் ஷர்ரி காசிகின், ومن شر غاسق
إذا وقب إذا وقب ومن شر غاسق إذا وقب. இப்போ மூன்றாவது ஆயத்தில் காசிகின் வருது. இங்கே கைன் இருக்குது. இப்போ இந்த கைனை எப்படி தமிழில் உச்சரிக்க முடியும்? தமிழில் காசிக்கின் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ தமிழில் சூறாவை மனப்பானம் பண்ணவங்களா இருந்தால், அரபி கற்றுக்காதவங்களா இருந்தால் இந்த இடத்துல நம்ம அர்த்தத்தை தப்பாக்கிடுவோம். காசிக் அப்படின்னு இருக்குது அரபியில், தமிழில் காசிக்கு அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் கூட இந்த இடத்துல ஜிஹெச் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் தமிழில் தவறாயிடும். அப்போது இந்த கைனுடைய உச்சரிப்பு நம்மகிட்ட தெளிவாக இருக்கணும். கா சொல்லணும், கா சொல்லக்கூடாது. அப்போது ஓதுங்க. வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அடுத்தது நான்காவது ஆயத்து. வமின் ஷர்ரின் நஃபாசாதி. இந்த இடத்துல வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத். வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத். இங்கே பாருங்கள், வமின் ஷர்ரி அழகாக வந்துருச்சு. இப்போ முதல்ல இரண்டாவது ஆயத்தில் இருக்குது, மூன்றாவது ஆயத்துலேயும் இருக்குது, நான்காவது ஆயத்துலேயும் இருக்குது. இந்த நஃபாசாத் அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஷர்ரி நஃபாசாத் அப்படி படிக்கக்கூடாது. ஷர்ரின் இந்த ராவையும் நூனையும் சேர்த்து அழுத்தி ஓதணும். ஷத்து இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும். அப்போது வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத். ஃபில் உகத். கடைசி ஆயத்து. வமின் ஷர்ரி ஹாசிதின். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ومن شر حاسد إذا حسد. மறுபடியும் ஒரு வாட்டி ஆரம்பத்திலிருந்து ஓதலாம். என் கூட சேர்ந்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரத்துல் குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துல் ஃபலக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் இன் சூரா, அதுவும் குறிப்பாக தொழுகையில் ஓதக்கூடிய சிறிய சிறிய சூறாக்களுடைய தவறு ஒன்றுனா நம்ம திருத்திட்டு வரோம். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. இதில் சூரா அல்ஹம்து, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தவறுகள், அதை தொடர்ந்து சூரத்துல் நாஸுடைய தவறுகள், அதை தொடர்ந்து இப்போ நம்ம சூரத்துல் ஃபலக்குடைய தவறு சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதில் தொழுகையில் ஓதக்கூடிய சிறிய சிறிய சூறாக்களுடைய தவறுகளை நம்ம திருத்தி தஜ்வீதோடு அதே போன்று அர்த்தம் பிழை இல்லாமல் ஓதுவதற்குண்டான பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா இந்த சேனலிலே குர்ஆனை வயதானவர்களுக்கு, சிறிய வயதில் கற்றுக்கொள்ள தவறியவர்களுக்காகவே ஸ்பெஷலாக 60 days குர்ஆன் லேர்னிங் சேலஞ்சும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். அதை விட முக்கியம், ஒருவேளை நீங்கள் குர்ஆன் நல்லா கற்றுக்கிட்டீங்க அல்லது கற்றுக்கிட்டு இருக்கீங்க என்றாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய சில்ட்ரன், அதே போன்று உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்காக வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனலுடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துடைய நன்மையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னபடி. அதனால் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இன்னும் என்னென்ன சூறாக்களுடைய தவறுகள், அதே போன்று குர்ஆன் ஓதுறதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். நாம் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.